சேஷு, மாறன் அண்ணன், நம்ம ராஜேந்திரன் சார், அப்புறம் நேல்கள் இவங்க தான் பிரிட்டிஷ் பசங்க இவங்க வச்சு நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா கதையை நவுத்துற கேரக்டர்ல இருக்கும் போது அவரு எல்லா சீன்லயும் இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால எந்த சீன் கரெக்டா இருக்குமோ அந்த சீன்ல அவர் இருக்காரு. அவரு முதல்ல கதை கேட்டுட்டு வெல்கமிங்கா வந்து இன்னும் நிறைய கேரக்டர் உள்ள போட்டு எங்களை வச்சு காமெடி பண்ணு கார்த்தி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். எந்த ராமசாமியும் கேட்பாரு, அந்த ராமசாமி இப்போ ஒழுக்க டைம் வச்ச மாதிரி ராமசாமினா இங்க எல்லாருமே தெரியும். ஈவரை தவிர வேற யாரும் கிடையாது. சாமிக்கு ஆப்போசிட் பார்ட்டின்றது எல்லாருமே தெரியும். ஓகே, நீங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க. நீங்களே ஒரு வச்சதுக்கான காரணம் என்ன? இதுதான் காரணமா? சிம்பிள் சார், சிம்பிளா சொன்னா டைட்டில் தான் காரணம். இதுதான் உண்மை. டிக்லோனான்னு அவர் வந்து டைட்டில் வந்து வச்சது காரணம் வந்து பிகாஸ் அவருக்கு வந்து கவுண்டமணி சார் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துக்கு நாங்கள் டைட்டில் என்னன்னு யோசிச்சு பார்க்கும்போது நம்ம வடக்குப்பட்டின்னு ஒரு ஊர், ஏன்னா கதை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது ஒரு ஊர். அதே மாதிரி வந்து ராமசாமின்றது பேரு, வடக்குப்பட்டி ராமசாமி ஜோக் எடுத்து வச்சது தான் அந்த விஷயம். இதனால எதுவுமே நாங்க வைக்கல. என்ன காரணமா ரெட் ஜெயண்ட் பேரை போட்டது தூக்குனது உங்களுக்கு தான் தெரியும் என்ன காரணம்னு. இந்த படம் வந்து முதல்ல ரெட் ஜெயண்ட் பார்க்கும்போது அவங்க அந்த படமா தான் பார்த்தாங்க. இதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு எதுவுமே பார்க்கல. நீங்களும் பார்த்தீங்க இந்த படத்தை. இதுல எந்த பாலிடிக்ஸுமே நாங்க ஒரு விஷயமும் கிடையாது. ஒரு ஜாலியான ஒரு படம். அதுதான் சொல்ல வரேன். நாங்க வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது முதல் 3 நாட்கள் ட்ரெய்லர் ஹிட் ஆகி போயிட்டு இருக்கு. 8 மில்லியன் லைக்ஸ் போயிட்டு இருக்கு. இதை பத்தி யாருமே எதுவுமே பேசல. சந்தானன்னு இன்னசென்ட்டா அவர் ஒரு விஷயம் போட்டிருக்காரு. அவர் எதையும் மீன் பண்ணி போடல. அதை வந்து டக்குன்னு பொலிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க. எந்த விஷயத்துக்கோ ஏதோ காரணத்துக்கோ அதை நம்ம பேசுறதுக்கு இப்போ அதை பத்தி பேச பிரயோஜனமும் கிடையாது. அவர் மீன் பண்ணது வேற, அது வெளியில மக்கள்ல பார்த்த ஒரு விஷயம் வேற. ரெட் ஜெயண்ட் வெளியே போகாதது வந்து அவங்களோட டிசிஷன். அது நம்ம போய் கேட்க முடியாது. ஏன் சார் நீங்க போனீங்கன்னா நம்ம போய் கேட்க முடியாது. அவங்க வந்து இல்லை இந்த படம் வந்து நான் பண்ணலைன்னு சொல்லும்போது நம்ம வந்து சரி அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கும்போது நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுதான் நாங்கள் பண்ணோம். சரி ஓகே நீங்க பண்ணலன்னா பரவாயில்ல. பட் படமா உதயநாம் பார்த்தாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சது படம். படத்துல ஒண்ணுமே கிடையாது, அப்படி ஒரு விஷயமே இல்லை. இந்த ஒரு சின்ன விஷயம் ஸ்பார்க் ஆனவுடனே அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அதனால அவங்க பேக் ஆஃப் பண்ணாங்க. அதனால நாங்களும் வந்து அதுக்கு ஒரு மதிப்பு. அதை பத்தி நான் கேட்கவும் இல்லை. நான் அதை பத்தி எடுத்தது இது பெரிய அளவு பேசப்பட்டது அப்படின்றதுனாலதான் அது ரெட் ஜாயிண்ட் வெளில போனாங்க அப்படின்ற ஒரு காரணம் வெளில பேசிட்டு இருக்காங்க. மக்களுக்கு வந்து ஒரு ஹர்ட் சென்டிமெண்ட் போயிடுச்சு. சரி நம்மளால ஒருத்தன் ஹர்ட் ஆகக்கூடாது. அதனாலதான் நாங்களே வந்து சரி இது மாதிரி இந்த ஒரு ஈக்குவேஷன் வேணாம் சொல்லிட்டு நாங்களும் விலகிட்டோம். சார் இல்லைன்னு சொல்ல சார். இப்போ வந்து நான் ஒரு தயாரிப்பாளரை யோசிச்சு பாருங்க. ட்ரைடன் டாக்ஸ்ல இருந்து நாங்க வந்து ரெட் ஜெயண்ட் வந்திருக்கோம். இப்போ நான் திருப்பி ட்ரைடன் டாக்ஸ் போக முடியாது. இப்போ நான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். யாராவது ஒருத்தங்க நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும்ல. படத்தோட கருத்தும் போலி சாமியார்களை நம்பாதீங்கிற மாதிரி தானே அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். சாரி, கருத்துன்னு போது அந்த இடத்துல உள்ள வரேன். அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் இருக்கு. தீமேட்டிக்கா இப்ப நான் மேபி சொல்லிட்டேன்னா மேபி மக்கள் தியேட்டர்ல போய் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் போயிடும். நீங்க பாத்துட்டீங்க. எல்லா கேரக்டருமே காமெடி. எங்களால சிரிக்காம இருக்கவே முடியல. ரொம்ப நன்றி. நம்ம ரியாஸ் அவரு கூட பிரசாந்த் கன்ஃபார்ம் சந்தானத்துக்கு ஈக்குவல். அவரு கூட சில இடத்துல சைலண்டா ஒரு காமெடி பண்ற மாதிரி இருக்கு. தாசில்தாரோட சேர்ந்து அவரை அவ்வளவு சீரியஸா காமிச்சிட்டு அவரையும் ஃபுல் காமெடியா அடிச்சுட்டு இருக்கீங்களே. எப்படி இது ஸ்கிரிப்ட் எப்படி உருவாச்சு? எப்படி சார் பேசிக்கா ஸ்கிரிப்ட் எப்படி லாக் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமரா ஒன்று பண்ணலாம். என்னன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவர் வேஷ்டி சட்டை கட்டி ஒரு நம்ம மக்களோட கனெக்ட் பண்ணி பண்ற மாதிரி. மோஸ்ட் ஆஃப் த படங்கள் வந்து அவர் சென்னைக்குள்ளேயே அவரோட வட்டார வழக்கெல்லாம் சென்னைக்குள்ளேயே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு ஜாலியா ஒரு தமிழ்நாடு ஸ்ப்ரெட்டா ஒரு படம் பண்ணலாம்னு போது அதுக்கு எடுத்த களம் தான் இது. நான் கேள்விப்பட்ட ஒரு என்ன சொல்லி இந்த மாதிரி ஒரு இமேஜினேட்டிவ் கிராமத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு மெட்ராஸ்ன்ற ஒரு ஐட்டம் ஒன்று இருக்கு, அதை வச்சு ஒன்று பண்ணலாமா அப்படின்றது. அப்ப அவரோட சப்போர்ட் என்ன சொன்னா, இன்ஃபேக்ட் சார் கேட்ட கேள்விக்கும் அதான் பதில். சந்தானம் என்ன சொன்னாரு, நான் வந்து என்னோட கேரக்டர் வந்து கரெக்டா நான் கதைக்குள்ள இருந்துக்கிறேன், அங்கங்க நான் பஞ்சஸ் போட்டுக்கிறேன்,
பட் நீ முழுக்க முழுக்க பிரசாந்த்ல இருந்து இன்ஃபேக்ட் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணு, அந்த மாதிரி design முழுக்க முழுக்க வந்து அவர் வெல்கமிங்கா தான் இருந்தார். ஆனா அஃப்கோர்ஸ் படங்கள் நான் கதை நரேட் பண்ணி சொல்லும் போது இன்ஃபேக்ட் ப்ரொடியூசர் சைட்ல வந்து நீங்க நான் திருப்பி சொன்னா ஸ்பாய்லர் மாதிரி இருக்கும். ப்ரொடியூசர் சைட்ல இருந்து ஒரு கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் இருந்தது. இவங்க சொன்னாங்க அது ஒன்றும் ஒரு செகண்ட் ஹாஃப்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னோட இதுன்னு இல்லை, எல்லாரோட இன்புட்ஸ் எல்லாரோட ஒரு விஷயம் வச்சு அந்த திரைக்கதை எப்படி பண்ணுவாங்க. கதை சொன்ன உடனே பிரசாந்த் தனி அது நீங்க தான் பிரசாந்த். இல்லைண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் நீங்க பாராட்டுறதுங்கிறது ஏதோ அண்ணனுங்க நம்ம கூட பிறந்த அண்ணனுங்க பாராட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப நன்றி. நான் இங்கிருந்து போனால்தான் நீங்க எல்லாம் சேர்த்து பாராட்டுறது அவ்வளவு நன்றிண்ணா. எனக்கு சிரிப்பே தாங்க முடியல. எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு படிக்க சொல்லி. எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வருஷன் இருந்தது, அந்த வருஷம் தான் முதல்ல படித்தேன். அந்த வருஷனே சிரிப்பு தாங்க முடியல. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா நாங்க நீங்க நைட்டு பாத்தீங்கன்னா எடிட்டர் எல்லாரும் இப்படி முக்காட போட்டு குளிர்ல உட்காந்துக்குவோம். அவர் இந்த கூல் சுரேஷ் படுத்துட்டு இருக்கிற சீன்லாம் பின்னாடி உட்காந்து சிரிக்கிறது கடுப்பா பாப்பா, அப்படி எவன்டா அவன் சிரிச்சிட்டு இருக்கிறது ஷூட்டிங் அப்ப அப்படின்ட்டு. இப்படி ஃபன், இதுதான் ஃபன்னு. ஷூட்டிங் ஃபார்முலாவே இதுதான். என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு. என்னை நம்புவியான்னு கேட்டாரு, ஒரே வார்த்தை தான் கேட்டாரு, நான் நம்புவியான்னு கேட்டாரு. எனக்கு அவர் வந்து பயங்கர ஃப்ரெண்டு. நீ என்ன சொன்னா கிணத்துல குதிக்க சொல்றேன். ஆக்சுவலா கிணத்துல குதிக்கிற சீனே ஒண்ணு இருந்துச்சு. கிணத்துல குதிக்க சொல்றேன்னா குதிக்குவாங்க கார்த்தி அப்படின்னு நான் சொன்னேன். சரி, அப்போ இந்த கெட்டப் தான் எனக்கு வேணும், இதுதான் அவன் முத்துங்கிறவன் வந்தா பண்ண முடியுமா, டயலாக் எல்லாம் பெருசா இருக்கு, அதெல்லாம் ஓகே சார், நீங்க என்ன பண்ண சொல்றீங்களோ அதை பண்றேன் சார் அப்படின்னு. அதோட ரிசல்ட் நீங்க இன்னைக்கு கேட்கறது தான். கடவுள் இருக்காரா இல்லையா சார்? அதெல்லாம் ஞானிகள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி சார். பெரிய பெரிய சார் 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 அது பெரிய பெரிய கேள்வி சார். இந்த கேள்விக்கு வந்து ஒரு 12,000 வருஷமா விட தேடிட்டு இருக்காங்க சார் எல்லாரும். இல்ல சார், சார் அந்த டிபேட்டுக்குள்ள இல்ல சார், அந்த மாதிரிலாம் இல்ல சார். சார் கடவுள் அதெல்லாம் ஞானி அவங்ககிட்ட எதாவது கேட்கணும் சார். நான் படம் நீங்க விட மாட்டேன்னு சொன்னீங்க, இந்த படத்துக்கு அப்புறம் அவரு விட மாட்டாரு. இல்ல சார், ரொம்ப நன்றி சார். அவரு ரொம்ப நாள் கழிச்சு வள்ளுவனுக்கு அப்புறம் ஞாபகம் வச்சிருக்கீங்க சார். இவர் ஆக்சுவலா சார் மன்மதன் டைம்ல இருந்து அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு சார். ஆக்சுவலா இவரும் நல்லா காட்டியிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் காட்டேரி அந்த இதெல்லாம் சூப்பரா இருந்தது சார். கரெக்ட் சார். அதுக்குன்னு வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசரை நாங்க வந்து ஃபயர்ல இறக்கி விட்டாரு. எங்களுக்கு படம் முடிக்க முடியாது சார், இவர் ஒருத்தர் தான் எங்க கூட நின்று படம் சப்போர்ட் பண்ணாரு. அடுத்து ஆரியா சொந்தானம் நீங்க பண்ற படத்துல உங்க ரோலும் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் போது சார். அந்த இடத்துல யாருமே கிடைக்கல சார். கடைசியா நிழல்கள் ரேசர் முட்டி போட்டு நின்று இருக்கும் போது யார் தேடுறதும் சரி, ப்ரொடியூசர் நீங்களே நடிச்சிருங்க, நானே நடிச்சிடறேன். மொட்டை பாறை சார் அந்த இடம். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் உள்ள போய் பண்ணோம். அந்த இடத்துல கூப்பிட்டு 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். சரி நம்மளே நடிச்சிடும் சொல்லிட்டு ஃபுல்லா ஜாலியா பண்ணோம். ஏடிஸ் எல்லாம் பின்னாடி இருந்திருப்பாங்க. இப்ப பார்த்து நடிச்சிருக்க எல்லாமே படத்தோட குரு தான். ஜாலியா ஒண்ணு போடுறாங்க. அது கண்டிப்பா ப்ரொடியூசர் நினைச்சு வச்சா வந்துடும். அது உண்மையா சொன்னா நாளைக்கு மக்கள் தான் முடிவு பண்ண இந்த படத்தை எவ்வளவு பெரிய ஹிட் ஆக்குறீங்களோ கண்டிப்பா அந்த பார்ட் 2க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மெயினா வந்து உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா ரிவ்யூ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆனஸ்டா எனக்கு இல்ல, எல்லாருக்கும் ஒரே ஒரு நன்றி தான். ஏன்னா அண்ணனுங்க, ஏன்னா இங்கிருந்து ஆரம்பிக்கிறதா எல்லாமே நல்ல படங்கள் எல்லாமே அதோட ரிசல்ட் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது தான். அது மனசார எல்லாரும் நின்னு பாராட்டிட்டு போனாங்க. ஏன்னா எல்லாருமே பயங்கர ஒரு படத்துக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் 2-3 ப்ரெஸ் ஷோஸ் வந்திருக்கேன். வந்து பார்க்கும்போது வந்து இங்க வந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஃபுல்லா அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கும்போது சந்தானம் பரவாயில்ல எல்லாருமே வந்துட்டாங்க, ஃபுல் அட்டெண்டன்ஸ் போட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் பின்னாடி உட்காந்து ரெஸ்பான்ஸ் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்க இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாளா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் கரியரை. ஸோ இந்த வாரம் நீங்க தான் சரிங்களா, ப்ரமோஷன் நல்லா பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஆக்டர் நல்ல படத்துக்கு வர மாட்டாங்க. சந்தானத்தை வச்சு நிறைய ப்ரமோஷன் பண்ணுங்க. நல்ல அவர் கண்டிப்பாங்க அவர் எல்லா இடத்துலயும் வந்து வந்துட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா ஷோ கூட வந்தாரு. அடுத்தடுத்து இன்டர்வியூகள் பிளான் பண்றோம். ஆடியோ லான்ச்சே இன்ஃபேக்ட் அவர் தான் இறங்கி ஹோஸ்ட் பண்ணாரு. ஸோ அவரோட சப்போர்ட் பெரிய விஷயம். கண்டிப்பா டிக்கிலோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்ஸ்ல ஒரு ரொமான்டிக் காமெடியா பண்ணோம். சரி இந்த இடத்துல அந்த கதைக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இத்தனை பேர் உள்ள இருக்காங்க. இல்ல காதல் வேற உள்ள கொண்டு வந்து அதை கரெக்டா சொன்னோம் சார். சார் அவங்களுக்கு எனக்கு சார் அவங்களுக்கு எனக்கு சமூகம் இருக்கு.
இல்ல உண்மையாவே அந்த அம்மாவை பார்த்தா அந்த வீடியோ எல்லாம் கொண்டு போயிட்டீங்க. எனக்கு ஒரே ஒரு இடம் அந்த பஸ் மட்டும் இப்போ உள்ள பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க. அது மட்டும் ஒருவேளை அந்த அந்த ஊர் அந்த- அப்பா அந்த period அந்த டைம்ல ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து இப்பதான் சார் மினி பஸ்ல இருந்தது. அப்ப அந்த பெரிய பஸ் இருந்தது. உண்மையாவே அது வந்து திண்டுக்கல்ல இருந்து வர வச்ச பஸ். அது FC 20 வாட்டி கிளியர் பண்ண பஸ் தான். இப்ப அந்த கிரீன் பஸ் தான் நிறைய ஓடிட்டு இருக்குல்ல, அது அப்ப அந்த டைம்ல அதான் சார் இருந்தது. அந்த ஊர்ல அந்த ஊர்ல அந்த திண்டுக்கல்ல இருந்து வர வச்ச பஸ் நான் ப்ராப்பரா கேட்டது சார். படத்துல குறையே இல்ல. கேரக்டர்லாம் நல்லா பண்ணிருக்கீங்க. முக்கியமா அந்த காலத்துல பாக்கியராஜ் ஒரு கேரக்டர் அவரு கண்டினியூ பண்ண கேரக்டர் ராசுகுட்டி. ஆமா சார். ஜெகன் சார் அவரு வந்து ரொம்ப நாளா அவர் ஆள் இல்லாம இருந்தாரு சார். எனக்கு வந்து ஒரு நக்கல் பண்ற ஒரு கிழவன் கேரக்டர் ஒன்று தேவை சார். அவர் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து அந்த ஒரு பாக்யராஜ் பின்னாடி அவர் பின்னாடி வந்து நக்கல் பண்ணிட்டே இருப்பாரு. சரி இப்போ ஒரு தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த ஃபீல் இருந்தது. அவர் அப்படியே பிடிச்சி போட்டு பண்ணோம். அவர்லாம் வந்து பண்ணி கொடுத்தா ரொம்ப ஹாப்பி சப்போர்ட். எல்லாரும் கேரக்டரும் நல்லதா வந்த கேரக்டர் எல்லாமே நல்லா ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்ண்ணா. இந்த படம் ஆக்சுவலா கொஞ்சம் முன்னாடியே போட்டுருக்கலாம். ஆக்சுவலா ப்ரொடியூசர் அன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மீட்ல சொல்றப்போ ஃபேமிலி ஷோவா போடுறேன் நீங்க ஃபர்ஸ்ட் ஷோவை. கரெக்ட் சரி. கரெக்ட். ஏன்னா இந்த படம்லாம் கொஞ்சம் முன்னாடியே ரிவ்யூ போட்டா இன்னும் பிரமாதமா இருக்கும். சார் என்னன்னா உடனே போட்டுடலாம்ல. சார் உடனே ரிவ்யூ போடுங்க சார். அதுதான் நான் ரெக்வஸ்ட் பண்றேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு சென்சார் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தாமதம் ஆயிடுச்சு. அதனால ரிவ்யூவர்லாம் கையில வச்சிட்டு இருக்கீங்க. சார், அதனால ரிவ்யூவர் வந்து எங்களோட படத்தோட குழு சார். இப்போ இந்த படத்துக்கு நீங்க தான் சார் ரிவ்யூ. ஒரு ஐடியா போட சொல்லுங்க. சார் எல்லாருமே கொஞ்சம் நைட்டே கொஞ்சம் ரிவ்யூ போட்டீங்கன்னா உங்களோட மனசுக்கு தோன்றதை போட்டீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். மக்களுக்கு கொஞ்சம் உள்ள வர்றதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்ப எல்லாருமே உங்களோட ரிவ்யூஸ் பார்த்தா ட்விட்டர் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து மக்கள் ரெடியா இருக்காங்க. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்க உள்ள வந்துருவாங்க. இது வந்து நம்ம எல்லாரோட வெற்றியா இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.